பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க? இந்த வேலை தான் மெயினா பாக்குறீங்கன்னா வீட்ல இருந்து ஜவுளி வியாபாரம் பண்ண வேண்டியதுதானே? நோயாளிகள் அனைவரும் நிற்க முடியாமல் நின்று கொண்டிருக்க ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் அறைக்குள் அமர்ந்து பொறுமையாக புடவை வியாபாரம் செய்வதெல்லாம் என்ன அநியாயம் என்பதே பொதுமக்களின் ஆதங்கம். சரி, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க? பேஷண்ட் எவ்வளவு ஏமா இது வியாபாரம் பண்றதுக்கு தான் நீங்க உங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா கவர்மெண்ட்ல? மதுரை மாவட்டம் வாவிடமருதூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு தலையில் அடிபட்டதால் சமூக ஆர்வலர் மலர் அபிநயா மற்றும் சுமதி ஆகிய இருவரும் சேர்ந்து அலங்காநல்லூர் சந்தைமேடு பகுதியில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அங்கு சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் காத்து கொண்டிருந்தனர். அவர்களுடன் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக காத்து கொண்டிருந்த மலர் அபிநயா, ஏன் மருத்துவர்கள் யாரும் இல்லையா, ஓபி சீட்டு கொடுப்பவர்கள் எங்கே என கேட்டபோது யாருமே வந்து எட்டி கூட பார்க்கவில்லை என சிலர் கூறியுள்ளனர். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? யார் பார்த்தான்றீங்க? நீங்களே என்ன பண்றீங்க? அவர் என்ன பண்றாங்க? ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த மலர் அபிநயாவும் சுமதியும் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உள்ளே இருந்த ஒரு அறைக்கு சென்று பார்த்தபோது அங்கு புடவை விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் என அனைவரும் புது புது புடவைகளை பிரித்து பார்த்து கொண்டிருக்க கடுப்பான மலர் அபிநயா, என்ன இது, மணிக்கணக்கில் நோயாளிகள் காத்து கிடப்பதை கண்டுகொள்ளாமல் புடவை வியாபாரம் ரொம்ப அவசியமா என கேள்வி எழுப்பினர். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேஷண்ட் வச்சுட்டு என்னங்க எப்படியா பண்ணுவீங்க? அலங்காநல்லூர் ஜிஹெச்ல இது அரசு ஆரம்ப சுகாதார நிலையமா அல்லது ஜவுளி கடையா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இதற்குத்தான் அரசு உங்களுக்கு ஊதியம் கொடுக்கிறதா? சௌகரியமாக அமர்ந்து புடவை விற்பனை செய்வதற்கு ஏன் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வர வேண்டும்? உங்கள் வீட்டிலேயே அமர்ந்து கொள்ள வேண்டியதுதானே என ஆவேசமாக பேசினார். ஹாஸ்பிட்டல் என்ன இது ஜவுளி கடை நடத்துறாங்க? ஏமா இது வியாபாரம் பண்றதுக்கு தான் நீங்க உங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா கவர்மெண்ட்ல? என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வேலை தான் மெயினா பாக்குறீங்கன்னா வீட்ல இருந்து ஜவுளி வியாபாரம் பண்ண வேண்டியதுதானே? சம்பளம் இதுக்கு தான் கொடுக்குறாங்களா? அப்போது மலர் அபிநயாவுடன் மற்ற நோயாளிகளும் சேர்ந்து கொண்டு கேள்வி எழுப்ப ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புடவை வியாபாரத்தில் ஈடுபட்ட யாருமே வாய் திறக்கவில்லை. இதற்கிடையே புடவைகளை அள்ளி பேக்கில் வைத்துக் கொண்டிருந்த ஒரு பெண், ஐயோ நான் இங்கு வேலை பார்க்கிறேன், வீடியோ எல்லாம் எடுக்காதீங்க என புடவைகளை மறைக்க முயன்றார். இதுதான் மெயின் வேலை, இதை தான் பாக்குறாங்க. என்ன வேலை? இந்த வேலையை தான் மெயினா பார்க்கணும். உங்க வீட்டுல இருந்து பாருங்கம்மா, வேலை இந்த வேலை தான் மெயினா உங்களுக்கு வீட்டுல இருந்து பாருங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிகிறோம் என்று இப்போதுதான் தெரிகிறதா என கோபமடைந்த நோயாளிகள், புடவை வியாபாரம் தான் மெயின் தொழில் என்றால் ஏன் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிய வேண்டும் என ஆத்திரம் காட்டினர். இந்த வேலை தான் மெயினா பாக்குறீங்கன்னா வீட்ல இருந்து ஜவுளி வியாபாரம் பண்ண வேண்டியதுதானே? சம்பளம் இதுக்கு தான் கொடுக்குறாங்களா? லஞ்ச் டைம் பாருங்க, காலகட்டத்துல இன்னும் உள்ள இருந்து தூங்கி எந்திரிச்சு அந்த அம்மா ஏதோ மூலர் பேசுறவங்க அந்த அம்மா போகுது, அதான் என்ன இப்படி நடக்குது? எழுப்பி போடுற அம்மா எங்கம்மா அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிட்டு அது எந்திரிச்சு வெளியே போறாங்க. இது குறித்து பேசிய மலர் அபிநயா, இல்லாதவர்கள் தானே அரசு மருத்துவமனைக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் வருகிறார்கள், அவர்களின் உயிர் அவ்வளவு அலட்சியமா என கேள்வி எழுப்பியதோடு அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அரசு மருத்துவமனைக்கு இல்லாத ஏழை எளியவர்கள் தான் வர்றாங்க. அப்படி வரும்போது இவங்க இந்த மாதிரி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாம இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா பாதிக்கப்படுறது மக்கள். எத்தனை பேர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம போராடுற நேரத்துல வர்றாங்க, எத்தனை பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பா அதை துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கணும். இது குறித்து சுகாதாரத்துறை இணை இயக்குனர் குமரகுருவிடம் விளக்கம் கேட்டபோது, எத்தனை பேர் டியூட்டியில் இருந்தார்கள், புடவை வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளதாகவும் தவறு இருப்பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நான் எவிடன்ஸ் கொடுங்க, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். டிஎம்ஓ மூலியமா, அவங்க பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் மூலியமா அங்க இருக்கிற அந்த டியூட்டில யாரா இருந்தாங்கன்றத பார்த்து அவங்க எல்லாருக்கும் விசாரணை இது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். ஓகே சார், விசாரணை நடத்துவோம். நடத்திட்டு தவறு இருப்பின் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.